எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உலக வர்த்தகத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அது என்னன்னா, அமெரிக்கா இறக்குமதி செய்யற மருந்து பொருட்கள் மேல விதிக்கப்பட போற 100% வரி. இது சும்மா ஒரு வரி அறிவிப்பு மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீன வியூகம் இருக்கு. உலக பொருளாதாரத்துல பெரிய தாக்கங்களை இது ஏற்படுத்த போகுது. வாங்க, இந்த அறிவிப்போட ஒவ்வொரு பகுதியையும் நாம நிதானமா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த அறிவிப்பு வெளியான விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அதிபர் ட்ரம்ப் இத விடுதலை நாள் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அன்னிக்குதான் வெளியிட்டிருக்கார். இந்த பேர்லேருந்தே தெரியுது, இது வெறும் ஒரு பொருளாதார நடவடிக்கை மட்டும் இல்ல, வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறதுல இருந்து அமெரிக்காவை விடுவிக்கிற ஒரு முயற்சி மாதிரி இதை காட்ட விரும்புறாங்க. சரி, இந்த அறிவிப்போட மைய கருத்து என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பாருங்க, இந்த கொள்கையோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியிலே அடங்கிடுச்சு. மருந்த நிறுவனங்களுக்கு முன்னாடி ரெண்டு வழிகளை தான் வைக்கிறாங்க. ஒன்னு, உங்க தொழிற்சாலைகளை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வாங்க. அப்படி செஞ்சா நீங்க வழக்கம் போல உங்க வியாபாரத்தை தொடரலாம். இல்ல, ரெண்டாவது வழி, நீங்க வெளிநாடுகள்ல இருந்தே மருந்துகளை தயாரிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புனா உங்க பொருளோட விலைய இரட்டிப்பாக்குற 100% வரிய கட்ட வேண்டியிருக்கும். இது அமெரிக்கால உற்பத்தியை கொண்டு வரதுக்கு கொடுக்கப்படுற ஒரு நேரடியான ரொம்ப வலிமையான ஒரு அழுத்தம். இந்த அறிவிப்பை கேட்ட உடனே நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர முதல் கேள்வி இதுதான். அமெரிக்கால இருக்கிற மக்கள் இனிமே மருந்து வாங்க 2 மடங்கு செலவு பண்ணணுமா? இந்த கேள்விக்கான பதில் ஆமா, இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த வரியோட உண்மையான தாக்கம் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல தான் மறைஞ்சிருக்கு. வாங்க, அந்த விவரம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த 100% வரியோட முழு தாக்கத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல மருந்து உலகத்துல இருக்கிற 2 முக்கியமான வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா மருந்துகளும் ஒண்ணு கிடையாது. அதோட தயாரிப்பு முறையும் சரி, விலையும் சரி, ரெண்டுமே வேற வேற. இந்த வித்தியாசம்தான் இந்த புது கொள்கையோட உண்மையான குறி யாரு மேல இருக்குன்றத நமக்கு தெளிவா காட்டும். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு தான் இந்த கொள்கையோட ஆணிவேரே. முதல்ல, காப்புரிமை பெற்ற மருந்துகள், அதாவது பேட்டன்டட் ட்ரக்ஸ். ஒரு புது நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க பல வருஷங்கள், பில்லியன் கணக்குல டாலர்கள் செலவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலாக்கு அரசாங்கம் கொஞ்ச வருஷத்துக்கு காப்புரிமை கொடுத்துரும். அந்த காலத்துல அந்த மருந்த அவங்க மட்டும்தான் தயாரிக்க முடியும், விற்க முடியும். இந்த ஏகபோக உரிமை இருக்கிறதால தான் அவங்க ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணின பணத்தை எல்லாம் திரும்ப எடுக்கவும் லாபம் பார்க்கவும் அந்த மருந்துக்கு ரொம்ப அதிகமான விலைய வைப்பாங்க. இதுக்கு நேர் எதிரில இருக்கிறது தான் ஜெனரிக் மருந்துகள். அந்த காப்புரிமை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த கம்பெனிகளும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி மருந்து தயாரிக்கலாம். இது ஒரு அசல் டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். புதுசா எந்த ஆராய்ச்சி செலவும் இல்லாததால இந்த ஜெனரிக் மருந்துகள் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். ஆகா, இங்கதான் அந்த முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த புது 100% வரி மக்கள் தினமும் பயன்படுத்துற தலைவரி மாத்திரைக்கோ, காய்ச்சல் மருந்துக்கோ, அதாவது குறைஞ்ச விலையில கிடைக்கிற ஜெனரிக் மருந்துகளுக்கு கிடையாது. இது யாருக்குன்னா, ரொம்ப அதிகமான விலை உள்ள குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தயாரிக்கிற அந்த காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு மட்டும்தான். இதனால இந்த வரியோட தாக்கம் பொதுமான மக்கள் மேல இல்லாம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சுருங்கிடுது. சரி, இந்த வரி ஜெனரிக் மருந்துகளை குறிவைக்கல, காப்புரிமை பெற்ற மருந்துகளை மட்டும்தான் குறிவைக்குதுன்னா, அப்போ இதோட உண்மையான இலக்கு யார்? அமெரிக்காவோட வர்த்தக போர்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்ற சில நாடுகள் இல்ல இதோட இலக்கு. இதன் இலக்குகள் முற்றிலும் வேற. இந்த பட்டியலை ஒரு நிமிஷம் பாருங்க. இதுல இருக்கிற நாடுகள் எல்லாமே மருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல உலகத்துக்கே முன்னோடியா இருக்கிற வளர்ந்த நாடுகள். சுவிட்சர்லாண்டும் ஜெர்மனியும் மருந்து துறையில பெரிய ஜாம்பவான்கள். அயர்லாந்து போன்ற நாடுகள் வரி சலுகைகள் கொடுத்து பெரிய மருந்து நிறுவனங்களை அங்க உற்பத்தி செய்ய வைக்குது. இந்த நாடுகளோட பொருளாதாரத்துல அமெரிக்காக்கு ஏற்றுமதி செய்யற இந்த காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால இந்த 100% வரி நேரடியா இந்த நாடுகளை தான் குறிவைக்குது. இந்த அறிவிப்பு வந்ததும் நிறைய பேரோட கவனம் இந்தியா பக்கம்தான் போச்சு. காரணம், இந்தியாவை உலகின் மருந்தகம், அதாவது ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு தான் சொல்வாங்க. அமெரிக்காக்கு தேவையான மருந்துல ஒரு பெரிய பங்கு இந்தியா தான் கொடுக்குது. அப்போ இந்த வரி இந்தியாவை ரொம்ப பாதிக்குமா? ஆனா இங்கேதான் கதையில ஒரு சின்ன திருப்பம். இந்த உலகாலாவிய ஜெனரிக் மருந்து விநியோகச் சங்கிலிய நாம புரிஞ்சுக்கிட்டாலே இந்தியாவோட நிலைமை நமக்கு தெளிவா விளங்கிடும். ஒரு மாத்திரையில அந்த நோயை குணப்படுத்துற மூலப்பொருளுக்கு பேரு தான் API, அதாவது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். இந்த APIகளை உலகத்திலே அதிகமா தயாரிக்கிறது சீனா. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, சீனா கிட்ட இருந்து இந்த மூலப்பொருட்களை வாங்கி அதை வச்சு மாத்திரைகளா தயாரிச்சு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப குறைஞ்ச விலையில ஏற்றுமதி பண்ணுது. இந்தியாவின் பலமே இந்த ஜெனரிக் மருந்து உற்பத்தியில தான் இருக்கு.
இந்த படம் பாருங்க, இது நிலைமைய இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யற மருந்துல கிட்டத்தட்ட 90% ஜெனரிக் மருந்துகள் தான். வெறும் 10% மட்டும்தான் காப்புரிமை பெற்ற மருந்துகள். புது வரியோ காப்புரிமை பெற்ற மருந்துகளை மட்டும் குறிவைக்கிறதால இந்தியாவோட ஏற்றுமதியில ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும்தான் பாதிப்பு. பெரும்பான்மையான வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அதனால மத்த வளர்ந்த நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கும்போது இந்தியாவுக்கு இது ஒரு எதிர்பாராத வரப்பிரசாதமா அமையுது. சரி, இந்த மருந்து வரி பரபரப்புக்கு நடுவுல யாருமே பெருசா கவனிக்காத இன்னொரு முக்கியமான வரி அறிவிப்பும் வெளியாச்சு. அதுதான் உலோகங்கள் மேல போட்ட வரி. ஆனா இது சாதாரண வரி இல்ல. இதோட விதிகள் ரொம்ப வித்தியாசமானது, பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த விதிய கொஞ்சம் நிதானமா கவனிங்க. முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வர்ற இரும்புக்கு தனியா வரி விதிப்பாங்க. ஆனா இந்த புது விதி அப்படி இல்ல. இது மூலப்பொருளுக்கு வரி போடல. அதுக்கு பதிலா ஒரு முழுசா தயார் செய்யப்பட்ட பொருளோட மொத்த எடையில 15% மேல இரும்பு, அலுமினியம் மாதிரி உலோகங்கள் இருந்தா அந்த உலோகத்தோட விலைக்கு மட்டும் இல்ல, அந்த பொருளோட மொத்த விலைக்கும் 50% வரி விதிக்கப்படும்னு சொல்லுது. இதுதான் இதுல இருக்கிற பெரிய மாற்றம். இந்த உதாரணம் அதோட தாக்கத்தை ரொம்ப அழகா விளக்குது. இப்போ ஒரு வைன் பாட்டில் இருக்குன்னு வைங்க, அதோட விலை $100. ஆனா அதோட மூடி மட்டும் கொஞ்சம் கனமான உலோகத்தால செஞ்சிருந்து அது மொத்த பாட்டிலோட எடையில 15% தாண்டிட்டா அந்த $100 பாட்டிலுக்கு $50 வரி கட்டணும். யோசிச்சு பாருங்க. ஐரோப்பால இருந்து வர கார்கள், சீனால இருந்து வர எலக்ட்ரானிக் பொருட்கள், இப்படி உலோகம் ஒரு சின்ன பகுதியா இருக்கிற எத்தனையோ பொருட்கள் இந்த வரியால பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. சரி, மருந்துகள் மேல இவ்ளோ ஒரு சிக்கலான வரி, உலோகங்கள் மேல இவ்ளோ ஒரு நுட்பமான வரி, இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? இதற்கான பதில் வெறும் லாப நட்ட கணக்குகளெல்லாம் தாண்டி இருக்கு. அமெரிக்காவோட சட்டத்துல தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ஒரு வர்த்தக நடவடிக்கைய தேசிய பாதுகாப்போட தொடர்பு படுத்திட்டா அதிபருக்கு வழக்கமான சட்ட திட்டங்களை தாண்டி செயல்படுறதுக்கு நிறைய அதிகாரம் கிடைக்கும். அதாவது இந்த வரி விதிப்ப ஒரு வர்த்தக போரா பார்க்காம நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா காட்ட முயற்சி பண்றாங்க. இது ஒரு முக்கியமான சட்ட ரீதியான உத்தி. இந்த உத்தியோட கடைசி இலக்கு ரொம்ப தெளிவானது. மருந்து மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு நம்ம மத்த நாடுகளை சார்ந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கறது தான் அவங்க வாதம். ஒருவேளை உலக அளவுல ஒரு நோய் தொற்று அல்லது போர் மாதிரி ஒரு நெருக்கடி வந்தா மத்த நாடுகள் நமக்கு மருந்து சப்ளைய நிறுத்திட்டா என்ன பண்றது? அதனால முக்கியமான தொழிற்சாலைகளை திரும்பவும் அமெரிக்காவுக்கே கொண்டு வரணும். தற்சார்பு தான் உண்மையான பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையோட மைய கருத்து. இறுதியா இந்த கொள்கை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விய வைக்குது. கடந்த பல வருஷங்களா நம்ம உலக பொருளாதாரம் மலிவான பொருட்களை தேடி ஓடிச்சு. எங்க குறைஞ்ச விலையில தயாரிக்கலாமோ தொழிற்சாலைகள் அங்க போச்சு. ஆனா ஒரு உலக நெருக்கடி வரும்போது அந்த மலிவான பொருட்களோட மதிப்பு அதிகமா, இல்ல விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் நமக்கு தேவையான பொருளை நாமே தயாரிச்சுக்கிற தற்சார்பு அதிகமா? இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல. இது ஒரு நாட்டோட இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவார்த்தமான கேள்வி. இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நம்ம நிறைவு செய்வோம்.